Hi students, welcome to Arsh Media. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் வந்து கொஷின் பேட்டர்ன் பற்றி போட்டிருப்போம். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பர் சீரிஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் 10th ஸ்டாண்டர்டில் கூடிய 5 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் பேப்பர்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் சிலபஸில் இருக்குது. ஸோ அதில் 2 மார்க்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு சொன்னால் எக்ஸாம்பிள் 1.1, 1.2, 1.5, 1.6, 1.7, 1.9, 1.14, 1.17, 1.19, 1.20, 1.22 இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸில் இம்பார்ட்டண்ட்டானது. அண்ட் எக்ஸசைஸில் 1.1ல் 1 2 3 4, அப்புறம் 1.2ல் 2 3 4, 1.3ல் 2 3 5 6, 1.4ல் 3 4 6 அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.5ல் 1 3 4 6 இதெல்லாம். அண்ட் 5 மார்க்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3, 1.11, 1.15, 1.18, 1.21, 1.23, 1.24 அண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.1 5 6 7, 1.2ல் 1 5, 1.3ல் 8, அப்புறம் 1.4ல் 2 9 10 12, அப்புறம் 1.5ல் 2 8. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில். அண்ட் அடுத்து செகண்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ தெளிவாக விசிபிள் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுடைய புக்கில் இல்லை ஒரு தனியாக ஒரு பேப்பர் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைசஸும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க்ஸும் கொடுத்துருக்கேன். எக்ஸசைசஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அல்ஜிப்ரா பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. அல்ஜிப்ரா நமக்கு 3.1லேருந்து 3.7 வரைக்கும் டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து பாருங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 16 to 18 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எக்ஸசைஸில் அதே மாதிரி 3.2லேருந்து 3.13 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸில் அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் எக்ஸசைஸஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸஸை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 4 ஜியாமெட்ரி. ஸோ ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் தியரம்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஸோ அதில் வந்து மெயினான தியரம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ப்ரொப்போர்ஷனாலிட்டி தியரமும் அப்புறம் ஆங்கிள் பைசெக்டர் தியரமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸை பார்த்துக்கிட்டா அவங்களால ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டால் அட்டன் பண்ண முடியும். அண்ட் குவான்டேட் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இந்த கொடுத்துருக்கேன். 5.1லேருந்து 5.3 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸசைசஸ் 5.1, 5.2, 5.3, 5.4 அதில் நாளில் வந்து எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்து 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் 5.4, 5.6, அப்புறம் 5.7 அப்படி கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அப்புறம் எக்ஸசைசஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சம்ஸை கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸசைஸுக்கு 4 சம்ஸ் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே இல்லை. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெயினானது பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க்ஸும் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸை இங்கே நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீ அதை கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்கோமோ அதை நீங்கள் மார்க் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஜியாமெட்ரி அண்ட் கிராஃப்ஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஜியாமெட்ரி வந்து அதாவது ஜியாமெட்ரி யூனிட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் எங்கெங்கே அந்த படங்கள் வருது அப்படின்றதையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். மேக்ஸிமம் உங்களுடைய ஜியாமெட்ரியும் உங்களுடைய கிராஃபையும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். கிராஃபும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டிங்கன்னா மட்டுமே போதும். உங்களால் ஈஸியாக எக்ஸசைஸ்லேருந்து இது கேட்டாலும் இதுலேருந்து வேறு எதுவும் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாடலை தவிர வேறு எந்த மாடல்ஸும் வரப்போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது மூலியமாக உங்களுக்கு வந்து மேக்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக வரப்போகுது குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், இனிமேலும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஸ்டே அப்டேட்டடாகவே இருங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then, thank you.